ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பொண்ணும் பையனும் 2 பேரும் நான் படின்னு சொன்னது கிடையாது, இந்த படிப்பு தான் படிக்கணும்னு சொன்னது கிடையாது, எதுவுமே சொன்னது கிடையாது. அவங்களா படித்தாங்க, அவங்களா வேலைக்கு போனாங்க, இன்றைக்கி வந்து எங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசாரித்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நானும் என் வீட்டுக்காரும் என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் பார்க்க போவோம். அவரும் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்ப்பார், அந்த வேலை பெர்மனெண்ட்டாக இருக்காது, அந்த ஓனர் தான் திட்டிடுவார். அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போவார். நானும் இது என்னென்ன வேலை கிடைக்கும் அந்த வேலையெல்லாம் போவேன். அந்த வேலையில் நடக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு தான் எங்களுக்கு ஆறுதல், அவங்கள்ட்ட தான் நாங்கள் சொல்லுவோம். என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து இவ்வளோ பணம் தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு தான் இவ்வளோ வாங்கணும், இந்த பணத்தை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் குழந்தைங்கள்ட்டே பேசுவோம். நிறையா ஃபீஸ் கட்டுற விஷயங்களையும் எங்கள் குழந்தைங்கள்ட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னமோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அதுதான் உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு. நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தெரியணும். அந்த கஷ்டங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். நம்மளோட அனுபவங்களை அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி தான். அதனால் நம்ம கஷ்டங்களை நம்ம சொல்லுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம சொல்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து சரி நல்லா தானே இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நிறையா குழந்தைங்களுக்கு வந்துடும்.